ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு என்ன பார்க்க போகிறேன்னா, நான் லாஸ்ட் வீக் வந்து சண்டே மார்க்கெட் போனேன்ல, அங்கேருந்து கொஞ்சம் சின்ன சின்ன பொருள்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அது வந்து நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நான் விரும்புகிறேன். அதனால் நான் அது எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து குட்டி குட்டியாக வந்து எனக்கு ரொம்ப அந்த பொம்மைங்களாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, நம்ம சமைக்கும்போது சைட்லலாம் வச்சு அந்த டெக்கரேஷன் பண்ணுறதுக்குலாம் நல்லாயிருக்கும், இந்த பொம்மைங்களாம் க்யூட்டாக இருக்கும்ன்றதுக்காக ஒரு 5 பீஸ் வாங்கியிருந்தேன். ஒரு விநாயகர் சிலை, அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பாருங்கள், சூப்பராக புத்தா சிலை. இது வந்து நல்லா, இது செட்டு கிடைக்குன்னு பார்த்தானா செட்டு கிடைக்கல, எல்லாமே ஒன்று ஒன்றா தான் கிடச்சிச்சு. ஆனால் ஏஞ்சலில் மட்டும்தான் ஒரு 3 பீஸோ என்னமோ எனக்கு கிடச்சிது. இதில் மட்டும்தான் வந்து ஒரு 3 பீஸ் கிடச்சிது. இது பார்க்க ரொம்ப குட்டி குட்டியாக இருந்ததா, பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. அதனால் இது வாங்கினேன். ஒரு பீஸ் வந்து 50 ருப்பீஸ்ன்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். நம்ம வேணால் இன்னும் குறைச்சி வாங்கலாம். பட் எனக்கு வந்து அவங்களே அன்றைக்கி ஒரு நாளைக்கு தான் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நம்பியிருக்காங்க. அவங்கக்கிட்ட நான் என்ன கம்மி பண்ணி வாங்குறதுன்ட்டு அவங்க சொன்ன ரேட்டுக்கே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு பீஸ் வந்து 50 ருப்பீஸ்ன்ட்டு ஒரு 6 பீஸ் வாங்கினேன் நான் 300க்கு. அதுக்கப்புறம் சண்டே மார்க்கெட்டில் மோஸ்ட்லி வந்து நம்மளுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கலாம். அதே மாதிரி பொருளும் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் வாங்கினேன். இது வந்துட்டு 50 ருப்பீஸ் வந்து என் பாப்பாக்காக வாங்கினேன் ஹேர் பேண்டு. அந்த கிளிப் வந்துட்டு ஒன்று நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் கிளிப் வந்து சைட் கிளிப் வந்துட்டு ஒரு அட்டை, இது 10 ரூபா தான் அது. அதுக்கப்புறம் இந்த மணி பாருங்கள், பட்டர்ஃப்ளை பாப்பாக்காக வந்துட்டு வாங்கினேன். இது வந்துட்டு 20 ருப்பீஸ்ன்னு நினைக்கிறேன். பாருங்கள், கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ணலாம், ஸ்கூலுக்கெலாம் வந்து போட்டு போகலாம். அதனால நான் இது ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் பசங்களுக்கு வந்து க்ளே வந்து அடிக்கடி ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கெலாம் தேவைப்படுதுன்றதுக்காக இது ஒரு பண்டல் வந்து 60 ருப்பீஸ். இது 12 கலர்ஸ் இருந்தது. அதனால் இது வந்துட்டு பிளாஸ்டிக் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் காஞ்சாலும் ரப்பர் மாதிரி இருக்கும். அதுக்காக நான் இது 60 ருப்பீஸ் வாங்கினேன். இது வந்துட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணுற அந்த சோப் பபுள்ஸ் வந்து இதிலே இருக்குது, பட்ஸ் எல்லாமே. இது ஒன்று ஒன்று எடுத்து நம்மளுக்கு எப்பப்போ தேவையோ அப்போதைக்கு வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம். பசங்களுக்காக தான் வாங்கினேன் இதையும். இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து 20 ருப்பீஸ் தான் நினைக்கிறேன். இந்த ஹேண்ட் வாஷ் கூட 20 ருப்பீஸ் தான். இது வந்து பியர் ஃப்ளேவரில் வாங்கினேன் நான் ஒன்று. அதுக்கப்புறம் ஒரு லெட் பென்சில் வாங்கினேன். சின்ன சின்ன குட்டி குட்டி ஐட்டம் தான் வாங்கினேன். ஏன்னா என்கிட்ட பட்ஜெட் வந்து நிறையலாம் இல்லை. அதனால் சின்ன சின்ன பொருள் இந்த மாதிரி தான், பசங்களுக்கு தான் நான் மோஸ்ட்லி வாங்கினேன். இந்த பென்சில் பாருங்களா, இதில் வந்து டேபிள்ஸ் வந்து நல்லாவே இருந்து 1 டேபிள்லேருந்து 12 டேபிள்ஸ் வரைக்கும் இந்த பென்சிலே நல்லா, எப்படி தான் இதெல்லாம் வந்து ஐடியா பண்ணி அவங்க டைப் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரில. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 12 டேபிள் வரைக்கும் இருக்குது. ஃப்ளேர்னு நினைக்கிறேன், இது ஃப்ளேர் கம்பெனியோடைய தான். நல்லா இருந்தது. டேபிள்ஸ் எல்லாமே அந்த பென்சில்லே வந்து போட்டிருக்காங்க. ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு கட்டிங்க்கும் 2 டேபிள்ஸ் இருக்குது. 1 டேபிள் 2 டேபிள் ஒரு லைனில், 3 டேபிள் 4 டேபிள், அப்புறம் 5 டேபிள் 6 டேபிள், இந்த மாதிரி 12 டேபிள்ஸ் வரைக்கும் இருந்தது. பார்க்குறதுக்கே புதுசாக இருந்ததுனால நான் ஒரு 2 மட்டும் வாங்கினேன். இது பாருங்கள், ஃப்ளேர் தான் இது. ஃப்ளேர் கம்பெனியில் தான் இது வந்து பண்ணுறாங்க. நல்லா இருந்தது, க்யூட்டாக இருந்ததுனால நான் 2 வாங்கினேன். அதுக்கப்புறம் 2 ஸ்கேல் வாங்கினேன் பசங்களுக்காக. சும்மா ட்ராயிங் வரையும் போது அந்த ஸ்டாரு, இந்த ஆர்ச்லாம் போடுறதுக்கு அவங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். அதுக்காக இது மாதிரி நான் ஒன்று வாங்கினேன் கிட்டு. 2 ஸ்கேல் இருந்து ஒரு பேக்கில். இது வந்து 40 ருப்பீஸ். இது 2 ஸ்கேல் சேர்த்து. அவங்க என்னென்ன ஃப்ரீ டைம்ஸ்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஆர்ட் பண்ணுவாங்க. அதுக்காக தான் நான் இது மாதிரிலாம் பார்த்து வாங்கினேன். இது வந்து 2 வந்து 40 ருப்பீஸ். பார்க்குறதுக்கே க்யூட்டாக இருந்தது, அதனால் இது 2 வாங்கினேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக 2 பென்சில் பாக்ஸ் வாங்கினேன். டாம்ஸ்லேயே வந்து எரேசர் வச்சு, இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு எழுதுறதுக்கு, கொஞ்சம் டார்க்காக இருக்குது பசங்களுக்கு எழுதுறதுக்கு, அதனால் 2 வாங்கினேன். ஒரு பாக்ஸ் வந்து 50 ருப்பீஸ் தான் அது. அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து ஒரே ஒரு டிஷர்ட் ஒன்று வாங்கினேன். 100 ருப்பீஸ் தான் அது. சண்டே மார்க்கெட்லாம் வந்து 100 ருப்பீஸ்க்கு நல்ல டிஷர்ட்லாம் கிடைக்கும். அதனால் நான் ஒரே ஒரு டிஷர்ட் மட்டும் எடுத்தேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன்.
உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.